நண்பர்களே, ஒட்டுமொத்த அமெரிக்காவின் அடித்தளத்தையே அசைத்துப் பார்த்த இதுபோன்ற செய்திகளை இன்று நாங்கள் உங்களுக்குச் சொல்லப் போகிறோம். உலகம் முழுவதிலும் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்க ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறது. இந்த செய்தி வெறும் பொருளாதார முடிவு மட்டுமல்ல, இந்தியா அமெரிக்காவுக்கு கொடுத்த மிகப்பெரிய அடியாகும். 50% வரி விதிப்பதன் மூலம் இந்தியாவின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பை முறிக்க முடியும் என்று அமெரிக்கா உணர்ந்தது. இந்தியா பயந்து கெஞ்சி அமெரிக்காவின் முன் மண்டியிடும் என்று அவர் நினைத்தார். ஆனால் புதிய இந்தியா இனி யாருடைய அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாது என்பதை இந்தியா நிரூபித்துள்ளது. இந்திய தயாரிப்புகளுக்கு அமெரிக்கா தடை விதித்தவுடன் 50% வரி விதிப்பதாக அறிவித்தது. இந்தியாவும் சில மணி நேரங்களில் இப்படி ஒரு முடிவை எடுத்தது அமெரிக்காவின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே உலுக்கியது. அமெரிக்க நிறுவனங்களின் முதுகெலும்பை நேரடியாக தாக்கிய இந்தியா கோகா கோலா, பெப்சி போன்ற ஜாம்பவான்களுக்கு முழுமையான தடை விதிக்க உத்தரவு பிறப்பிக்கிறது. 12 ஜரங்களை விதைத்து இந்தியா எப்படியெல்லாம் செய்தது? இந்த பாரதம் அனைவருக்கும் 12 திரைச்சீலைகளை கொடுக்காதபோது இந்த முடிவு மிகப்பெரியது. அதன் எதிரொலி அமெரிக்காவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் கேட்கப்படுகிறது. நண்பர்களே, நான் உங்களைப் பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள் அல்லது பகிருங்கள் என்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் சொல்ல எனக்கு அதிகாரம் இருந்தால் மக்கள் தங்களை தாங்களே கேட்பார்கள் என்று நான் எப்போதும் நம்பினேன். ஆனால் இன்று முதல் முறையாக நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். நீங்கள் என்னை ஒரு உண்மையான பத்திரிகையாளர் என்று கருதினால், ஜனநாயகத்தில் இதழியலுக்கு இன்னும் ஒரு பங்கு இருப்பதாக நீங்கள் நினைத்தால், இப்போதே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை இறுதி வரை பாருங்கள். வெளிநாட்டு விஷம் இனி நாட்டின் மண்ணில் விற்கப்படாது என்று இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது. இனி இந்தியாவில் உள்நாட்டு தயாரிப்புகள் மட்டுமே ஊக்குவிக்கப்படும். கோகா கோலா, பெப்சி, மிரிண்டா, 7up மற்றும் அனைத்து வகையான வெளிநாட்டு குளிர்பானங்களையும் இந்தியா தடை செய்துள்ளது. நிறுவனங்கள் உடனடியாக தங்கள் வணிகத்தை மூடிவிட்டு இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கமும் எழுத்துப்பூர்வ இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த முடிவு ஒரு பொருளாதார நடவடிக்கை மட்டுமல்ல, அமெரிக்காவின் மிரட்டலை இந்தியா இனி பொறுத்து கொள்ளாது என்பதற்கான செய்தியாகும். நண்பர்களே, 1990 இந்தியாவை அதன் குளிர்பானங்களுக்கான மிகப்பெரிய சந்தையாக மாற்றிய நாடு. இன்று இந்தியா அதற்கான வழியை காட்டியுள்ளது என்பதை கற்பனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு தெருவிலும், ஒவ்வொரு மூலையிலும், ஒவ்வொரு திருமணத்திலும், ஒவ்வொரு விருந்திலும், ஒவ்வொரு கடையிலும் நீங்கள் பார்த்த அதே குளிர்பானங்கள் இவை. பானங்கள் மட்டுமல்ல, மாறாக இந்தியாவின் சந்தையை அமெரிக்கா ஆக்கிரமித்தது. ஆனால் இப்போது இந்த ஆக்கிரமிப்பு நிரந்தரமாக முடிந்துவிட்டது என்று இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது. ஏன் இந்த முடிவு எடுக்கப்பட்டது? இதற்கு பின்னால் பல பெரிய காரணங்கள் உள்ளன. முதல் காரணம் இந்தியா மீதான அமெரிக்காவின் தவறான அணுகுமுறை. இந்தியாவின் தலை திரும்பும் அளவுக்கு இந்தியா மீது வரி விதிப்போம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாக கூறினார். இந்த அறிக்கை ஒவ்வொரு இந்தியரின் சுயமரியாதையையும் புண்படுத்துவதாக இருந்தது. இந்த அறிக்கைக்கு இந்தியா தகுந்த பதிலடி கொடுத்து அமெரிக்க நிறுவனங்களுக்கு வழிகாட்டியது. நண்பர்களே, இது கோகா கோலா மற்றும் பெப்சி மட்டுமல்ல இருக்கிறது. இந்த முடிவு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் மீதான நேரடி தாக்குதலாகும். இந்தியா இந்த நிறுவனங்களை பாலில் ஒரு ஈ போல தூக்கி எறிந்துள்ளது. அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவை வெறும் சந்தையாகவே கருதின. ஆனால் இப்போது இங்குள்ள சந்தை இந்தியாவுக்கு மட்டுமே சொந்தமானது. நாடு மட்டுமே இங்கு இயங்கும் என்பதை இந்தியா நிரூபித்துள்ளது. இந்தியாவின் இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே உலுக்கப் போகிறது. அமெரிக்காவின் உணவு பதப்படுத்தும் தொழில்கள் மற்றும் பங்குச் சந்தையில்
திடீர் சரிவு ஏற்பட்டது. இந்த நிறுவனங்களின் பங்குகளின் மதிப்பு சரிந்துவிட்டது. முதலீட்டாளர்கள் பில்லியன் கணக்கான டாலர்களை இழந்துள்ளனர் அல்லது தங்கள் உயிர்களை இழந்துள்ளனர். அதுவே இந்தியாவை தங்களின் தங்கச் சந்தையாக கருதிய நிறுவனங்கள் இருந்தன. ஆனால் இப்போது அவர்களின் மிகப்பெரிய வருமான ஆதாரம் நிறுத்தப்பட்டுள்ளது. இது மட்டுமல்ல, இந்தியா குளிர்பானங்களுக்கு மட்டும் போர் தொடுக்கவில்லை. அமெரிக்க சோயாபீன் மற்றும் கலிபோர்னியா பாதாம் பருப்புகளையும் இந்தியா திருப்பி அனுப்பியது. வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இங்கு இடமில்லை என்று இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது. இப்போது இந்திய விவசாயிகள் மற்றும் இந்திய நிறுவனங்கள் மட்டுமே இங்கு சந்தையை கையாளும். இந்த முடிவு துணிச்சலானது மட்டுமல்ல, வரலாற்று சிறப்புமிக்கதும் கூட. அமெரிக்காவும் இந்தியா தனித்து விடப்படும் என்று கருதியது. ஆனால் ரஷ்யா, சீனா, ஐரோப்பிய ஒன்றியம், ஆஸ்திரேலியா மற்றும் பல ஆப்பிரிக்க நாடுகள் அவர்கள் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்றார்கள். இந்தியா விரும்பினால் இனிமேல் டாலரில் வர்த்தகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று ரஷ்யா கூறியது. இந்தியாவும் ரஷ்யாவும் நேரடியாக ரூபாய் மற்றும் ரூபிளில் வர்த்தகம் செய்யும். ரஷ்யாவும் தனது கப்பல்களை இந்தியாவுக்கு வழங்க முன்வந்துள்ளது. இதனால் இந்தியாவின் பொருட்கள் முழு உலகையும் சென்றடைய முடியும். நண்பர்களே, இந்த நேரம் அரசுக்கு மட்டுமல்ல, நமக்கும் ஒரு சோதனை. அந்நியப் பொருட்களை புறக்கணிப்பது ஒவ்வொரு இந்தியரின் பொறுப்பு. நீங்கள் இன்னும் கோகா கோலா அல்லது பெப்சி குடிக்கிறீர்கள் என்றால், உங்கள் பாக்கெட்டில் இருந்து வரும் பணம் நேரடியாக அமெரிக்காவின் பொருளாதாரத்தை பலப்படுத்துகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இருக்கிறது. நமது விவசாயிகளின் உழைப்புக்கு 50% வரி விதித்து அவர்களை சீரழிக்க நினைக்கும் அதே அமெரிக்கா, வெளிநாட்டு பானங்கள் வேண்டுமா அல்லது எலுமிச்சை, தண்ணீர், கரும்புச்சாறு, மோர், இளநீர் போன்ற ஆரோக்கியமான மரங்கள் வேண்டுமா என்பதை இப்போது நாம் தீர்மானிக்க வேண்டும். இது தேர்தல் மட்டுமல்ல, தேசபக்தியின் சோதனை. நண்பர்களே, கற்பனை செய்து பாருங்கள். பல கிராமங்களில் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கூட கிடைப்பதில்லை. கோகா கோலாவும் பெப்சியும் எளிதாக விற்கப்பட்டன. மின்சாரம் கிடைக்காத கிராமங்களில் கூட ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் குளிர்பான பாட்டில்கள் காணப்பட்டன. ஆனால் இப்போது எல்லாம் முடிந்துவிட்டது. இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனும் அந்நிய நஞ்சை புறக்கணித்து உள்நாட்டு தயாரிப்புகளை ஏற்றுக்கொள்ளும் நேரம் இப்போது வந்துவிட்டது. அமெரிக்காவின் சிந்தனை தெளிவாக உள்ளது. இந்தியாவை பலவீனப்படுத்தி, இந்தியாவின் சந்தையை கைப்பற்றி இந்திய விவசாயிகளை அழிப்போம். ஆனால் இந்தியா இனி அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம் என்பதை நிரூபித்துள்ளது. இந்தியா இப்பொழுது உலகின் கண்களில் நின்று வெளிநாட்டு நிறுவனங்களின் காலம் முடிந்துவிட்டது என்று கூறுகிறது. இப்போது சுதேசி யுகம். இந்தியாவின் முடிவு இன்று மட்டுமல்ல, இது வரவிருக்கும் பல தசாப்தங்களுக்கு இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு ஒரு புதிய திசையை வழங்கும். இன்று அமெரிக்கா அடைந்த அதிர்ச்சி, அதன் தாக்கம் பல ஆண்டுகளுக்கு அங்கு உணரப்படும். பில்லியன் கணக்கான டாலர்கள் இழப்பு, நிறுவனங்கள் மூடல் மற்றும் சந்தை சுருங்குதல். இந்தியாவுக்கு 50% வரி விதித்த அமெரிக்காவின் அதே வற்புறுத்தலின் விளைவுதான் இவை. இப்போது அமெரிக்காவின் மிரட்டலுக்கு இந்தியா எவ்வாறு பொருத்தமான பதிலடி கொடுக்கிறது என்பதை உலகம் கவனித்து வருகிறது. ஒரு நாடு சுரண்டப்பட்டிருந்தால் அதை இந்தியா நிரூபித்துள்ளது. அவர்கள் எங்களுக்கு சவால் விட்டால் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம். பதிலடி கொடுக்கத் தெரிந்த புதிய இந்தியா இது. நண்பர்களே, இது மற்றும் பெப்சி மீதான தடை பற்றிய கதை மட்டுமல்ல, இதுதான் புதிய இந்தியாவின் உறுதிமொழி. பல நூற்றாண்டுகளாக அடிமைத்தனத்தையும் அழுத்தங்களையும் அனுபவித்த இந்தியாவின் கர்ஜனை இது. ஆனால் இப்போது அவர் குனிவதை நிறுத்திவிட்டார். 50% வரி விதிப்பதன் மூலம் அது இந்தியாவை இழிவுபடுத்தும் என்று அமெரிக்கா நினைத்தது. ஆனால் இந்தியா யாருடைய கைப்பாவையும் அல்ல என்பதை நிரூபித்துள்ளது. அந்நிய நிறுவனங்களின் ஆதிக்கம் இனி இந்த நாட்டில் எடுபடாது என்பதை இந்தியா நிரூபித்துள்ளது. எந்த நாடும் இந்தியாவின் சந்தையை கைப்பற்றி கோடிக்கணக்கில் சம்பாதித்து பதிலுக்கு இந்தியாவை அவமானப்படுத்தும் சகாப்தம்
இப்போது முடிந்துவிட்டது. இந்த போராட்டம் அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல, தனது நாட்டின் சுயமரியாதையை நேசிக்கும் ஒவ்வொரு இந்தியருக்கானது. நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே, இந்த முடிவு அமெரிக்காவிற்கு எதிரானது மட்டுமல்ல, இந்தியாவை அடக்க விரும்பும் ஒவ்வொரு சக்திக்கும் எதிரானது இருக்கிறது. யாராவது கண்ணை காட்டினால் நாமும் கண்ணில் ஒரு கண் வைப்போம் என்ற அமெரிக்காவின் நரம்பை தாக்குவதன் மூலம் இந்தியா இந்த செய்தியை முழு உலகிற்கும் வழங்கியுள்ளது. இப்போது பொறுப்பு நம்முடையது. அமெரிக்க நிறுவனங்களுக்கு அரசு வழிகாட்டியிருந்தால், நாமும் வெளிநாட்டு தயாரிப்புகளை புறக்கணிப்பதன் மூலம் இந்த முடிவை வலுப்படுத்த வேண்டும். நம் குழந்தைகளை வெளிநாட்டு விஷ பாகுகளை குடிக்க வைக்கிறோமா, அல்லது எலுமிச்சை ஜூஸ், கரும்புச்சாறு மற்றும் சாட் போன்ற உள்நாட்டு மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை குடிக்க வைக்கிறோமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். இது பொருளாதார மாற்றத்திற்கான நேரம் மட்டுமல்ல, மனப்புரட்சிக்கான நேரம். இந்த தருணத்தில் இந்தியா நாங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல என்பதை அமெரிக்காவுக்கு காட்டியுள்ளோம். இனி இந்தியா அதன் சொந்த விதிமுறைகளில் இயங்கும். அவர் தனது முடிவுகளை முன்னோக்கி நகர்த்தி உண்மையான சக்தி எது என்பதை உலகிற்கு சொல்வார். எனவே நண்பர்களே, இன்று நாம் அனைவரும் அந்நிய பொருட்களை புறக்கணிப்போம் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சுதேசி முறையை ஏற்று நாட்டின் கௌரவத்தையும் பாதுகாப்போம். ஏனென்றால், நினைவில் கொள்ளுங்கள், இது பானங்களுக்கான சண்டை மட்டுமல்ல, இது நமது சுயமரியாதைக்கான போராட்டம். இந்த போரில் வெற்றி இந்தியாவுக்கு மட்டுமே. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.